அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிஸ்ட் ஸ்டார்பேல் மற்றும் எம்ஐ ஃப்ரான்ச்சைசி கன்சல்டன்சி மேக்கர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு கண்டினியூவாக ஒரு 4 வீடியோஸ் பார்த்தோம். பிஸ்னஸ் க்ரோத்துக்கு உண்டான ஒரு ஸ்டெப்ஸுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அதாவது நமக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது. மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய சக்ஸஸ் கதைகளை சொல்லும்போதும் ஒரு சக்ஸஸான விஷயங்களை பேசும்போதும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் மோட்டிவேஷன் மட்டுமே ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது. அதுக்கு கூட இன்னொரு விஷயம் வேணும். என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த இன்ஸ்பிரேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னா, நம்ம ஒரு செயல் செய்யணும்னா மோட்டிவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷனுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, வெந்நீர் குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெந்நீர் குளியல்னா வெந்நீரில் நம்ம குளிக்கும்போது எப்படி இருக்கும், கதகதப்பாக, அதாவது வெதுவெதுப்பாக இருக்கும் இல்லையா. ஆனால் கொஞ்ச நேரம் தான் அந்த வெதுவெதுப்பு, அந்த ஒரு உற்சாகம் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய செயல்பாடுகளில், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் நம்ம மைண்டை நம்ம கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கிடைச்ச மோட்டிவேஷன் எல்லாமே என்ன ஆகிடும், போயிடும். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நிறைய நபர்கள் நம்ம பார்க்குறோம். சில ட்ரைனிங் செக்ஷன்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மோட்டிவேஷன் ஆவாங்க. ஒரு வருஷத்தில் இல்லை 6 மாதத்தில் இல்லை 3 மாதத்தில் நான் இந்த அச்சீவ் பண்ணிவிடுவேன், இதை செஞ்சிடுவேன், இதை சாதிச்சிடுவேன் அப்படின்லாம் ஸ்டேஜில் ஏறி ஸ்டேஜில் ஏறி என்ன பண்ணுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டோட்டலாக லோவாகி டோட்டலாக அந்த பிஸ்னஸ்க்குள்ளே இல்லாத அளவுக்கு வெளியே போகிற அளவுக்கு மக்கள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு காரணம் மோட்டிவேஷனில் அவங்க என்ன ஆகிட்டுறாங்கன்னா உற்சாகப்படுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை அவங்க என்ன ஆகலை, பில்டு பண்ணலை. அப்போ இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது என்ன, சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஸ்பிரேஷன் ஒரு நபருக்கு இன்ஸ்பிரேஷனை கிளாரிட்டி ஆக்கிறதுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு ஒரு நபர் இன்ஸ்பிரேஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்ஸ்பிரேஷன் மூலமாக தன்னுடைய ஒர்க்கை பணியை சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த 5 விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, டிசைடிங். அதாவது நம்ம ஒரு நபரை மாதிரி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆன நபர் இன்றைக்கி டாக்டர் மோகனன் சாரை பார்க்குறோம், அவருடைய வீடியோ பார்க்குறோம், அவருடைய வீடு பார்க்குறோம், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்போ அவரை பார்த்துட்டு அவரை மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகுது, நமக்கு மனசுக்குள்ள இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ஆனால் அதை மோட்டிவேஷனாக வச்சுக்காமல் அதை இன்ஸ்பிரேஷனாக மாற்றணும்னா இந்த 5 பாயிண்ட்ஸும் நம்ம 5 விஷயத்தையும் நம்ம செயலில் கொண்டு வந்தால் நிச்சயமாக அது நம்ம அந்த சக்ஸஸை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடரும் அப்படின்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசைடிங். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த தொழில் எம்ஐ லைஃப் ஸ்டைலில் ஒரு நபரால் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சிருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்க முடிஞ்சிருக்குன்னா நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற முதல்ல ஒரு தீர்மானத்தை முழுமையாக என்ன பண்ணணும், எடுக்கணும். ஃபஸ்ட் அந்த தீர்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது டிசைட் பண்ணிவிட்டு அதிலேருந்து அடுத்த இன்னொருத்தரை பார்க்கும்போது நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகுதும், சேஞ்ச் ஆகும். இப்படி ஒவ்வொரு அச்சீவர்ஸையும் பார்க்கும்போது நம்மளுடைய மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறத விட ஒரு நபரை நம்ம ரோல் மாடலாக எடுத்து அந்த நபரை நோக்கி அவர் என்னென்ன செய்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் நம்ம அவரை போல் நம்ம மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டிசைடிங்கில் நீங்கள் தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. இவர் தான் என்னோட ரோல் மாடல், இந்த தொழிலில் தான் நான் ஜெயிக்க போகிறேன், சக்ஸஸ் ஆக போகிறேன்னு நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் முடிவில் தெளிவாக இருங்க. நம்பர் 1. 2 பிளானிங். செகண்ட் என்னது, பிளானிங். இந்த பிளானிங்கில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், முடிவெடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்றத பிளானிங்கை செய்ய சொல்லுவாங்க. டெய்லி என்னென்ன செய்யணும், வாரம் என்னென்ன செய்யணும், மந்த்லி என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பிளானிங் சார்ட்டெல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் போட்டுட்டு அந்த பிளானிங்கை என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதே கிடையாது, செயலில் கொண்டு வரது கிடையாது. இந்த மாதிரி நிறைய நபர்கள் ப்ராப்ளம் இருக்குது. இன்ஸ்பிரேஷன் ஆனால் போதாது, இந்த விஷயங்கள் செஞ்சால் தான் அந்த இன்ஸ்பிரேஷனை போய் நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஸ்பிரேஷன் ஆனதை போய் அச்சீவ் பண்ண முடியும். அப்போது நமக்கு பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு பிளானிங் பண்ணி நம்ம செய்கிறது பெஸ்ட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. 3வது பிகினிங், ஆரம்பிக்கிறது. அதாவது ப்ராப்ளம்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, முடிவெடுத்துருவாங்க,
பிளானிங்கும் எல்லாமே போட்டு வச்சாச்சு, ஆரம்பிக்கணுமே. யார் ஆரம்பிக்கிறது? ஸ்டார்ட் பண்ணால் தானே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ வண்டியை வந்து இந்த இடத்துக்கு இந்த இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்ல, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணணும், பிகினிங் ஆரம்பிக்கணும்ல, வண்டியை ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணணும்ல, போனால் தானே அந்த இலக்கை நோக்கி போய் சேர முடியும். அப்போ பிகினிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிறதுன்றது நம்ம பிளானிங் செய்கிறோம், தீர்மானம் பண்ணுறோம், ஆனால் ஆரம்பிக்கிறதுல நம்ம வந்து தள்ளி போடுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ ஆரம்பிக்கிறதுல நம்ம ஆரம்பிச்சிடும், அப்புறம் போக போக நம்ம நிறைய கற்றுப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? 4வது வந்து ப்ராக்ரஸிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த விஷயங்களை, அந்த நீங்கள் ஆரம்பித்த விஷயங்களை தொடர்ந்து என்ன பண்ணுறது, செய்கிறது, அதை ரிவ்யூ பண்ணி பார்க்குறது. அது என்னென்ன செஞ்சோம் இன்னையிலேருந்து. இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நான் என்ன செஞ்சேன், நான் அடுத்தது நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த ப்ராக்ரஸ், நான் நேற்றுலேருந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன், நான் முன்னேறி இருக்கேனா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸிங். அந்த ப்ராக்ரஸிங் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும், வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க அப்படின்றது. 5வது பார்த்தீங்கன்னா அச்சீவிங். கடைசியில் இந்த 4 விஷயத்தையும் சிறப்பாக கரெக்டாக செய்யக்கூடிய, அதாவது பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட்டு. அப்போ நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னா இந்த இன்ஸ்பிரேஷனை ஒரு 4 சோர்ஸாக இன்றைக்கி பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 100% உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த டாப்பிக்கில் நம்ம மேலும் ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.